Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆல்டப்ன்ற விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்டப் எதுக்கு யூஸ் ஆகுனா வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருக்க டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எல்லாம் ஈஸியாக சர்ச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆல்டப் அப்ளிகேஷன் யூஸ் உங்கள் கம்ப்யூட்டர், அப்புறம் நெட்வொர்க் ஷேர், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், இது மாதிரி எல்லா ஸ்டோரேஜ் மீடியாலையும் நீங்கள் சர்ச் பண்ணி டூப்ளிகேட் ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஃபைல் டைப்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், பிக்சர்ஸ், மியூசிக், அப்புறம் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் சர்ச் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோல்டர்ஸ் இல்லை ஃபைல்ஸ் வந்து ஜிப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது விண்டோஸில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ விண்டோஸோட டெஸ்க்டாப் எடிஷன் அப்புறம் சர்வர் எடிஷன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, 8, 7 எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்கள் கீழே வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்குது. ஸோ EXE ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா ஜிப் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் EXE ஃபைல் நார்மலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆல்டப் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோம் பேஜில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்டார்ட் சர்ச் இருக்குது, இங்கே சர்ச் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதேமாதிரி ப்ரொஃபைலும் நீங்கள் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் டேட்டா ஃபோல்டர் எங்கே உங்களுக்கு சேவ் ஆகணுன்றதும் இங்கே இருக்குது. ஸோ சர்ச் பண்ணும்போது டெம்ப்ரரி ஃபைல் ஸ்டோர் பண்ணுற இடமும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது லாக்ஸ் சேவ் ஆகுறது வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ லாக்ஸில் என்னென்ன ஃபைல் சர்ச் ஆகுதுன்றது இங்கே செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த சோர்ஸ் ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோல்டரில் நீங்கள் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டெஸ்டிங்காக வந்து ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸோ கம்பேரிசன் மெத்தடில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் ஃபோல்டர்ஸ், அப்புறம் ஒன்லி ஃபைல்ஸ் வித்தின் தி சேம் சோர்ஸ் ஃபோல்டர். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டர் நீங்கள் சர்ச் பண்ண கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் மட்டும் கம்பேர் பண்ணுவான்னு கொடுக்கலாம். இல்லைனா எல்லா சோர்ஸ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டர்ஸ்க்கு உங்களுக்கு சர்ச் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஃபோல்டர்ஸும் நீங்கள் கொடுக்க முடியும். அதாவது ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர் 2 ஃபோல்டர் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசன் மெத்தட் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல் சோர்ஸ் ஃபோல்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி சர்ச் மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் மெத்தடில் வந்து எது மாதிரி எந்த மெத்தட் யூஸ் பண்ணுன்றது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி சர்ச் உங்களுக்கு டூப்ளிகேட் ஃபைல் சர்ச் ஆகும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபைல் நேம்ஸ் வச்சு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போது சிமிலர் பிக்சர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா பிக்சர் ஃபைல்ஸ் தான் நான் இப்போ சர்ச் கொடுத்து இப்போ நான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸும் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஹார்ட் லிங்க் ஃபைல்ஸும் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். நான் இப்போது சிமிலர் பிக்சர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் காமனாக யூஸ் பண்ணுற ஜிப் ஃபார்மேட், அப்புறம் ஜேபிக்லாம் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு, அப்புறம் PNG எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் வேறு ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேட்ச் வந்து உங்களுக்கு எத்தனை % இருந்தால் இது வந்து டூப்ளிகேட்னு காட்டணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. 91 தான் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணும்போது பிக்சர் ஏரியா என்டையர் பிக்சரை நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமா, இல்லைனா பர்டிகுலர் பார்ட்டு மட்டும் ஸ்கேன் பண்ணுறோமான்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பிக்சர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சர்ச் பண்ணணுன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம், ஃபைல் எக்ஸ்டென்ஷன், இல்லை வித் அண்ட் ஹைட் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் வேணுங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் சர்ச் கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ சர்ச் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் மொத்தமே 6 ஃபைல் தான் அதை வச்சுருந்தேன். ஸோ பார்க்கலாம், அது இமேஜோட காப்பியை நான் அப்படியே கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்க்கலாம், அந்த காப்பி இமேஜ் வந்து சேமாக இருக்குதுன்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரே இமேஜ் தான். ஸோ நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இமேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கான்டெக்ஸ்ட் மெனுன்னு. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் எப்படி உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ண ஆப்ஷன் வருமோ அது வந்து கிளிக் பண்ணோன்னே வந்துடும். ஸோ நீங்கள் வியூ பண்ணி இதை ஃபைல்ஸை பார்த்துக்கலாம். ஸோ 2 இமேஜுமே இப்போ ஒன்றா தான் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் இமேஜ் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதேமாரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல் ஃபார்மேட்ஸை எதுனாலுமே நீங்கள் டூப்ளிகேட் ஃபைல்ஸை சர்ச் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும் இது யூஸ் பண்ணி. ஸோ இந்த சர்ச் ரிசல்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கூட அப்புறமா லோட் பண்ணி நீங்கள் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆர்கைவ் ஃபைல்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கேன் தி ஃபாலோயிங் ஆர்கைவ் டைப்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த 7 zip இல்லைனா ஜிப் ஃபைல், டார் ஃபைல் எதுலனாலும் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஸோ அப்புறம் ஃபைல் ஃபில்டர், ஃபோல்டர் ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோல்டர்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணனா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் ப்ரிவியூ ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ டூப்ளிகேட் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது டெலீட் கொடுக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ வாட் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம் நீங்கள் ஆப்ஷன் வருது. ஸோ நீங்கள் வந்து ஃபைல்ஸை ரீசைக்கிள் பின்க்கு மூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து வேறு ஒரு காப்பி ஃபைல்ஸ் டு ஃபோல்டர்னால் வேறு ஒரு பாத்துக்கு நீங்கள் காப்பி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபைல்ஸை வந்து வேறு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணலாம், இல்லைனா ரீநேம் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட்டுன்ற நேமில். ஸோ இதை கண்டிப்பாக டெலிட் பண்ணோன்னா இந்த டெலிட் ஃபைல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் பேக்கப் எடுக்கணும் இல்லை வேறு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணனாலும் அதுவும் பண்ண முடியும். ஸோ டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எனக்கு தேவையில்லாததால் இதை டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ டெலிட் டெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ 2 ஃபைலும் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த சர்ச் ரிசல்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் அதே ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்க்கலாம், இந்த டூப்ளிகேட் ஃபைல் வந்து இப்போ எதுவும் இல்லை. நான் அந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆல்டப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி டூப்ளிகேட் ஃபைல்ஸை நம்ம சிஸ்டமில் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.